Hello friends, welcome back to our channel. தரையில் விழுந்த உணவை நாம் சாப்பிட்டால் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்ன, அதை தவிர்ப்பது எப்படி, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. கீழே விழுந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிடலாமா என்றால் கண்டிப்பாக கூடாது. நம் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மில் பலருக்கும் தரையில் விழுந்த உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் கீழே விழுந்த உணவு வீட்டு தரையில் தானே விழுந்தது என்று அதை உடனடியாக எடுத்து கழுவி அல்லது துடை சாப்பிடுவார்கள். காரணம், நம் வீடுகளை நாம் சுத்தமாகத்தான் வைத்துள்ளோம் என்ற எண்ணம் இருக்கும். குறிப்பாக நம் தமிழர் கலாச்சாரத்தில் உணவை தூக்கி போடக்கூடாது என்ற எண்ணத்தில் பலரும் உணவை வீணாக்க மாட்டார்கள். அந்த வரிசையில் கீழே விழுந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிடலாமா என்றால் நம் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்று இப்போது பார்ப்போம். குறிப்பாக 5 வினாடி விதி. கீழே விழுந்த உணவை 5 வினாடிகளுக்குள் எடுத்து சாப்பிடுவது பாதுகாப்பானது என்று நம்மை நம்ப வைக்கிறது. ஆனால் நாம் கீழே விழுந்த உணவை சாப்பிட்டால் உண்மையில் என்ன நடக்கும் என்று நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா என்றால், இதனால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா என்றால் அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் 5 வினாடி விதி என்றால் என்ன? 5 வினாடி விதி என்பது பரவலாக நம்பப்படும் ஒரு கருத்து. இந்த விதி தரையில் விழுந்த உணவை 5 வினாடிகளுக்குள் எடுத்து கொண்டால் சாப்பிடுவது பாதுகாப்பானது என்று கூறுகிறது. இருந்தாலும் இந்த விதி அறிவியல் ஆராய்ச்சியால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் தரை மற்றும் அசுத்தமான மேற்பரப்பில் விழுந்த உணவு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவை உடனடியாக ஈர்க்க முடியும். உணவு தரையில் எவ்வளவு நேரம் இருந்தது என்பது ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஒரு முறை மாசுபட்டவுடன் உணவு சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த உணவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கீழே விழுந்த உணவை சாப்பிட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன? கீழே விழுந்த உணவை சாப்பிடும் போது பல்வேறு சாத்தியமான பக்க விளைவுகளுக்கு ஆளாக நேரிடலாம். தரையில் இருக்கும் உணவு வழியாக பாக்டீரியா அல்லது பிற நோய் கிருமிகளை உட்கொள்வதால் ஏற்படும் நோய்களின் ஆபத்து முக்கிய கவலையாக உள்ளது. இந்த அசுத்தங்கள் குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பிடிப்பு மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும். உணவு மூலம் பரவும் நோய்களுக்கு முதல் காரணமாக கீழே விழுந்த உணவை சாப்பிடுவது முக்கிய காரணம். தரையில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை அல்லது நச்சுக்களை உட்கொள்ளும் அபாயத்தையும் அதிகரிக்கும். இது பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வாமை எதிர்வினைகள் அல்லது பிற பக்க விளைவுகளை தூண்டும். இதிலிருந்து நம்மை பாதுகாக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன என்று பார்க்கும்போது, கீழே விழுந்த உணவை சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை அனுபவிக்கும் அபாயத்தை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம். உணவு தரையில் விழுந்தால் அதை உட்கொள்வதை விட அதை உடனடியே தூக்கி போடுவதுதான் நல்லது. ஈரமான அல்லது சூடான உணவுப் பொருட்களுக்கு இது குறிப்பாக பொருந்தும். ஏனெனில் அவை தரையில் இருந்து அசுத்தங்களை எளிதில் ஈர்த்து எடுக்க அதிக வாய்ப்புள்ளது. அதே போல சமையலறை மற்றும் டைனிங் பகுதிகளை சுத்தமாக மற்றும் சுகாதாரமான சூழலை பராமரிப்பது மாசுபடும் அபாயத்தை குறைக்க பெரிதும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.